நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்வராஜோட 855FE ஒரு புதுசாக லான்ச் ஆன வண்டி, 2024 வண்டி தான். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பதிவு பண்ணியிருப்போம். லென்த் வீடியோ பதிவு பண்ணுற டைமில் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி இந்த வண்டியோட ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், ரன்னிங் கண்டிஷன்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோ வந்து பதிவு பண்ண போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வண்டியோட இன்ஜினை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நமக்கு 55 HP கேட்டகரி வண்டி. சின்ன வண்டி இருக்குது, இதை காட்டிலும் பெரிய வண்டியெலாம் கூட இருக்குது. 60 HPயில் 963 பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 55 HP வண்டி. நமக்கு இது RPM பொறுத்தளவு பார்த்திங்கனாக்கா 2000 RPM, 3 சிலிண்டர் வண்டி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் கிளீனர் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜில் வந்து ட்ரை ஏர் கிளீனர் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் ஆப்ஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 2 கியர் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 8+2ன்ற சென்ட்ரு கியர் ஆப்ஷனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 12+3ன்றது சைட் ஷிஃப்ட்டு கியர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிளட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டபுள் கிளட்ச் இருக்குது. அது போக இண்டிபெண்ட் PTO கிளட்ச் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு மற்றதெல்லாம் ஸ்டேரிங்கு, பவர் ஸ்டேரிங்கு அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இப்போ எல்லோரும் இருக்க வண்டியில் எல்லா வண்டிக்கும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நமக்கு பார்த்திங்கனாக்கா PTO பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பீடு, நம்ம அந்த 540 6ன்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி மல்டி ஸ்பீடு PTO. நமக்கு லிஃப்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 2000 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வெயிட்டுன்னு பார்த்தோம்னாக்கா வண்டியோட வெயிட்டே பார்த்தீங்கன்னாக்கா 2455 கிலோ, அதாவது 2500 கிலோ கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் வந்து இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னாக்கா 2 டைப் டயர் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா 9.50 × 20 ஒன்று, 9.50 × 24 2 வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா டயரு, ஃப்ரண்ட் டயரு. பேக் டயர் பார்த்தீங்கன்னா 14.9 × 28, 16.9 × 28 2 டயர் வந்து ஆப்ஷன் வந்து போட்டுருக்கலாம். இப்போ இதில் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16.9 × 28 டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவர் லென்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.56 மீட்ரு, அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 1.83 மீட்ரு. இதே பார்த்திங்கன்னா வண்டியோட நீள அகலம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா வண்டி நமக்கு அகலமாகத்தான் தெரியும், ஏன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து எந்தளவுக்கு நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா வண்டி திருப்பையில் வண்டி பேனட்டு அந்த மாதிரி சைடில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆக்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக நமக்கு டேங்க் கெப்பாசிட்டி, டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 62 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக நமக்கு ஃபீல்டில் வந்து ரன்னிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துங்க. நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக ராக்கெட் ப்ளோவ் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். மற்ற ப்ளோவுக்கு கூட வண்டி வந்து கண்டிஷன் வந்து நல்லா இருக்கும். ராக்கெட் ப்ளோ வந்து ஓடிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஆழம் கொடுக்க வண்டி வந்து ஸ்லிப் ஆகாமல் போதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே லைட்டாக கொஞ்சம் ஈரம், உங்களுக்கு மண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுல நல்லாவே வந்து பார்த்திங்கனாக்கா வண்டி வந்து இப்போயுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ஓடிட்டுருக்கு. மற்ற வண்டி கம்பேர் பண்ணையில் பார்த்திங்கனாக்கா இது கொஞ்சம் ஸ்பீடு வந்து பார்த்திங்கனாக்கா விட்டு கொடுக்காமல் வந்து போய்கிட்டுருக்கு. டீசல் மைலேஜ் இன்னும் வந்து செக் பண்ணலை. நம்ம வண்டியோட தம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கலப்பையில் ஓட்டினா தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டான வந்து பொசிஷன் வந்து பார்க்க முடியும். ஏன்னா மற்ற கலப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் ஒரு 4 வீல் டிரைவ் ஆப்ஷன்னா பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து இழுத்துட்டு போயிடும். நமக்கு அதிகமாக இந்த சட்டி கலப்பை இல்லைன்னா ராக்கெட் கலப்பையில் போட்டு டெப்த்து வந்து எந்த அளவுக்கு உள்ளே போகுது அப்படின்ற பார்க்குறதுல தான் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக வந்து வண்டியோட இழுவை வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம அதுக்காக ரொம்ப ஓவர் டெப்த்து வந்து கொடுத்தாலும் பார்த்திங்கனாக்கா வண்டி ஸ்லிப்பாகத்தான் செய்யும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். கலப்பையோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 500 கிலோ கலப்பை வெயிட் வந்து போட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை காட்டில் நல்லா ஃபுல் கலப்பையோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போட்டு ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம விவசாய முத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம டிராக்டரில் இந்த ப்ளோ ஓடுறதுக்கு எந்த வண்டி வந்து நல்ல பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நியர்பையில் இருக்க டிராக்டர்லாம் பூரா போய் பார்த்து சொல்லிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.